ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தாள். கலியுகம் பிறக்கும் முன் கால் நாழி முன் பிறந்தாள். சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள். மூவரை ஈண்டெடுத்தாள். செத்து பிழைத்தாள். சிவனுக்கே பாரியானாள். மாண்டு பிழைத்தாள். மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. இது வருகின்ற மாதம் வந்து பங்குனி அமாவாசை. பங்குனி அமாவாசை 8/4/2024 திங்கட்கிழமை இரவு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். அதேமாதிரி பங்குனி அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் சிறப்பான அமாவாசை. பித்தூர்களுக்காகவே செய்கின்ற அமாவாசையில் இது சிறப்பான அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த புரட்டாசி அமாவாசை, மாவழி அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இணையான அமாவாசை ஏன்னு கேட்டிங்கன்னா, 12 மாதத்துலேருந்து கடைசி மாதம் தமிழ் மாதங்களில் பங்குனி அமாவாசைன்றது கடைசி மாதம். அதனால் இந்த சிறப்புமிக்க வழிபாடுன்னு சொல்லுவாங்க. பித்தூர்களுக்காக செய்கின்ற சிறப்புமிக்க வழிபாடு, குலதெய்வத்துக்கும் செய்கின்ற சிறப்புமிக்க வழிபாடு. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிறது நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அடுத்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. சித்திரை அமாவாசையில் ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் நினைவுக்கு வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம போகலான்னு நினைப்பீங்க. இந்த மாதம் ஊஞ்சல் உற்சவம் பார்க்க தேவை. சித்திரை மாதத்தில் போகலான்னு நினைப்பீங்க. சித்திரை மாதத்தில் ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. அதனால் பங்குனி அமாவாசையிலே ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். அதனால் பக்தர்கள் ஏராளமாக கலந்துங்க. தேர்த்து விழா அந்த மாசி அமாவாசை, இந்த 13 அமாவாசையிலையும் கலந்துக்கிட்ட மாரி எக்கச்சக்கமான கூட்டங்கள் சேர்ந்தீங்க. அதேமாதிரி இந்த பங்குனி அமாவாசையிலும் சிறப்புமிக்க அமாவாசை. பித்தூர்களுக்காகவே கும்பிடுகின்றது. ஏன்னா இப்போ வீட்டில் தடை, தாமதம், பிரச்சனை எல்லாத்துக்குமே பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இது குலதெய்வ வழிபாடு முறைகளும் இல்லை. அடுத்தது பித்தூர்களுக்கு மூதாரி படைய போடுற பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்குது. அது முறையாக நீங்கள் பயன்படுத்தினாவே வீட்டில் பல கஷ்டங்கள், பல பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகலாம். இது தேர் சக்கரங்கள்லாம் எம்மே தேர் வேலை முடிஞ்சவொடனே இன்றைக்கி பிரித்து கழட்டி எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, தேர் முடிஞ்சவொடனே இது எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன்னு. அதான் பார்த்துட்ருக்கீங்க. அதான் தேர் பிரித்து எடுத்துடுறோம். பிரித்து எடுத்துகிட்டு அந்த தேரை அந்த சக்கரங்கள் மேலே இருக்கிற ஒரு சில பீடங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மற்றது எல்லாமே புதுசாக தான் வரும். அந்த பீடங்களில் இருக்கிற அடிபீடம் மட்டும் எடுத்துக்குவோம். மற்றது எல்லாமே மேலே இருக்கிற அந்த கொம்பு எல்லாமே பார்த்துச்சின்னா புதுசாக தான் வரும். பாருங்கள், நிறைய பேர் மாலை போட்டுட்டு இன்றைக்கி இப்போ பாத யாத்திரையாக இன்றைக்கி மக்கள் எல்லாமே மாலை போட்டுட்டு வந்தவங்களுமே மாலையை கட்டினாங்க. இதேமாதிரி பக்தர்கள் அப்பப்போ ஒரு வேண்டுதலை அப்பப்போ வச்சுக்கணும். அதுக்காக தான் இறை வழிபாடுலாம் அப்பப்போ கொண்டு வந்தாங்க. பங்குனி அமாவாசை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் முருகனுக்கு உகர்ந்த நாள் நிறைய பார்த்துருக்கலாம். வேல் இழுத்துலேருந்து எல்லாமே சிறப்பாக எல்லா ஊர்லேயும் செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி தெய்வ சக்தி எங்கெந்த இடத்துலலாம் நமக்கு ஒரு விசேஷம் நடத்துகிறாங்களோ அந்த விசேஷங்களை நம்ம கலந்துக்கிறது சிறப்பு. அதான் பாருங்கள், எல்லாருமே மாலைகள் போட்டுட்டு அங்கேருந்து நடந்து வந்தாங்க பக்தர்கள்லாம். அவங்க என்ன வரும்னு கூட எனக்கு தெரியாது, நான் எதுவும் கேட்கல. அதனால் அவங்க மாலைகள்லாம் போட்டுட்டு அங்கேருந்து பாத யாத்திரையாக வந்தாங்க. வந்தவங்களை அத்தனை பேருக்குமே திறந்து கோயில் சாமி தரிசனம் சிறப்புமிக்க தரிசனமாக அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க அத்தனை பேரும் ஏன்னா அந்த பாத யாத்திரைக்கு வரவங்களுக்கு அது எல்லா இடத்துலையும் சிறப்புமிக்க வழிபாடு. எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா அவங்க போய் கேட்டவுடனே உடனே திறந்து விட்ருவாங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்கு தான் பாத யாத்திரை வாங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் நிறைய பேர் பாத யாத்திரை தான் வந்தாங்க. ஏன்னா பஸ்ஸு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் பக்தி மட்டுமே அதிகப்படுத்திட்டு இருந்தாங்க. திருப்பதிக்கெலாம் நடைபாதை பயணம். இன்றைக்கி பாதைகள்லாம் குறைஞ்சிருக்கு. நடைபாதைங்கிறது குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் அதிகப்படுத்தணும். ஒரு சிலர் மட்டும்தான் அதை செஞ்சுட்டு வராங்க. நல்லா இருக்குங்கன்னு சொல்கிறாங்க. நான் நடைபாதையாக தான் வந்துட்டுருக்கேன். நீங்கள் வரும்போது நடைபாதையாக வரலாம், போகும்போது பஸ்ஸில் போயிடலாம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தேர் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. தேர் வேலையெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தேரை பிரித்து அதிலிருந்து எல்லா பொருளையும் எடுத்து போட்டுருவோம். மறுபடியும் அதை யூஸ் பண்ண மாட்டோம். அதான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது பங்குனி அமாவாசை. பங்குனி அமாவாசை பித்தூர்களுக்காகவும் குலதெய்வத்துக்காகவும் நம்ம வேண்டி வணங்கி வந்துட்டு இருக்கணும். முதல்ல 2 பேருக்குமே வணங்க வேண்டியது, அப்புறம் தான் மற்ற இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே. உங்கள் குலதெய்வ வழிபாடுலாம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி டைமில் போகணும். பௌர்ணமிக்கு போயிட்டு என்ன பண்ணணும், அந்த குலதெய்வத்துக்காக பொங்கல் வச்சு வெல்லம் போட்டு அந்த பொங்கல் வச்சு கொடுக்குறது பழக்கம். ஏன் அந்த வெள்ளத்தை இனிப்பு கொடுத்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், நமக்கு அந்த இனிப்பை தருவாங்கன்னு தான் அந்த வெண்பொங்கல் வச்சு படைக்க சொல்லுவாங்க, வெள்ளத்தை வச்சு. அதேமாதிரி வெள்ளத்தை நம்ம அந்த கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, நம்ம வெண்பொங்கல், அந்த பொங்கல் வெள்ளத்தை வச்சு அதை படைச்சி எல்லாருக்குமே ஒரு தொன்னை வச்சு எல்லாருக்குமே கொடுக்கணும். இன்றைக்கி தொன்னை கூட ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க, வாங்கிட்டே போகணும். ஏன்னா நம்ம கொடுத்தா அத்தனை பேர்களும் வாங்கணும், பக்தர்கள் வாங்கணும்.
அப்போ தான் வந்து அது பலன் தரும். எனக்கு வேணாங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வச்சுருந்து எல்லாருக்குமே கொடுங்க. அதேமாதிரி அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெல்லங்கள் அங்கே உணவு சமைப்பாங்க. அவங்ககிட்ட எடுத்துன்னு போய் 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ உங்களுக்கு சக்திக்கு எவ்வளோ தகுந்த முறையில் எடுத்துன்னு போய் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். இந்த வெல்லங்களை கொடுக்கும்போது என்னதான் நமக்கு வந்து இனிப்பான செய்திகள் வந்து சேரும். தடை தாமதம் பிரச்சனை இருந்தால் அத்தனையுமே விலகிடும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த தேரை வந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஃபுல்லாக எல்லாருமே எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. திருப்பி அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தா எதையுமே யூஸ் பண்ண முடியாது. அது எல்லாமே குப்பையாக தான் இருக்கும். அப்படியே போயிடும். அது யாருன்னா வந்து வேணுன்றவங்க ஏலத்தில் இங்கே இருக்கிறவங்க யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் ஆண்டுதோறும் அந்த புதுசாக செய்கிற விஷயம் நாங்கள் வந்து செய்கிறோன்னு சொன்னால் புதிய தேர் தான். இது மாயத்தேர்னு சொல்ல மாயமாக மறைஞ்சோன்னு சொல்ல அதுதான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர் வடிவமும் சுத்தமாக மறைஞ்சு போகுது. சுத்தமாக அது வந்து யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே பாருங்கள் குப்பையாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். திருப்பி அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த தேருடைய வடிவம் என்ன, எதற்காக தேர்னா அந்த தேர்லேயே வந்து திருமூர்த்தி அப்படின்னு சொன்ன சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாமே சேர்ந்துருக்காங்க. அது 30 முக்கோடி தேவர்கள் அசுரர்கள் 88,000 ரிஷிகள் எல்லாருமே கலந்து தான் தேருடைய வடிவமாக இருக்கிறாங்க. நவகிரகங்களாக இருந்து அந்த தேருடைய வடிவத்துக்கு வந்தாங்க. எக்கச்சக்கமான பக்தர்கள் எக்கச்சக்கமாக கலந்துட்டாங்க. இந்த வருஷம் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய யூடியூப் சேனலானது இன்றைக்கி நிறைய பக்தர்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. ஏன்னா 51 சக்தி பீடங்களில் முதல் சக்தி பீடம் தலைமை பீடமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து அம்மாக்கிட்ட நம்ம விசேஷம் கலந்துங்கன்னா நமக்கு எதனா ஒரு நன்மை ஏற்படாதான். இன்றைக்கி பல பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா நான் அந்த கோயிலுக்கு வந்து போனதுலேருந்து பரவாயில்லைங்க, நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அம்மாவோட இது தான். அவங்களே அழிச்சிக்குவாங்க. இந்த பதிவு நம்ம கொடுக்குறோன்னு சொன்னால் உங்களெல்லாம் வர வைக்கிறதுக்கு தான் அழைப்பு விடுவிக்கிறாங்க. கஷ்டத்தில் இருக்கிறீங்க, பிரச்சனை இருக்கிறீங்க, என் எல்லைக்கு வந்து போங்கன்னு சொல்லிட்டு அந்த எல்லைக்கு வந்து பார்த்துட்டு போங்க. எங்களை பார்க்கணுன்னு அவசியம் கூட கிடையாது. அந்த அம்மாவை பார்த்துட்டு போங்க. அம்மாவை பார்த்துட்டு, அம்மா நான் இந்த வேண்டுதற்காக வந்திருக்கேன், இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கூட தெரியாதும்மா, உன்னுடைய வீடியோ பதிவில் கேட்டேன், இது மேல்மலையனூர் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு வரேம்மா, வந்திருக்கம்மா, அதனால் வந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் அதனுடைய மாற்றங்கள் என்ன, சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்றது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே சேஞ்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து போனோடனே தடை தாமதம் பிரச்சனை இருக்கிறதுல எல்லாமே தீர்வு கிடைச்சிடும். அதான் பாருங்கள், கிரகத்தை எடுத்து ஆடிட்டு வராங்க. ஒரு ஊர் மக்கள் சேர்ந்துக்கிட்டு அங்கேருந்து அக்னி குளத்துலேருந்து குளிச்சுட்டு அங்கேருந்து கிரகம் ஜோடிச்சு அங்கேருந்து ஆடிட்டு ஆட்டம் பாட்டத்தோடு வந்துட்டுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுமாதிரி சாதாரண நாளில் ஒரு குரூப்பாக வருவாங்க. மொட்டை அடிக்கிறவங்க ஒரு குரூப் வரும், அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு. சாதாரண நாட்களில் வந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்க்கலாம். அதனால் அமாவாசையில் வர்றது ஒரு சிறப்பு. அமாவாசையில் வரேன்னு சொன்னால் அது காரணம் என்னென்னா, அமாவாசைக்கு வர்றது வந்து பித்ருளுக்காகவும் குலதெய்வ கட்டில் இருக்கிறது அது உடைக்கிறதுக்காக தான் நம்ம உள்ளே வந்துட்டுருக்கோம். மற்ற சாதாரண நாட்களில் வந்தாங்கன்னா தான் இதுமாரி விசேஷமாக சிறப்பாக கொண்டாடலாம். ஏன்னா வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் இருக்கும். அது எல்லாமே சாதாரண நாட்களில் தான். அங்கப்பரிகாரம் வரலாம், அடிப்பிரச்சனை வரலாம். ஏன்னா மனம் வருத்தி உடல் வருத்தி செய்கிற செயல்கள் தான் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். கோயிலுடைய பரிகாரங்களில் வந்து நம்ம சாதாரணமாக கும்பிட்டா வந்து பரிகாரங்கள் ஈடுபடாது. எந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம ஒரு கஞ்சூரி வேஷம் போடலாம், ஒரு வேப்பஞ்சலை கட்டலாம், மண்டிட்டு வரலாம், அழுதுகிட்டு வரலாம். இந்த மாதிரி குறைகள் இருக்குது. அது குறைகளுக்காக தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி சாதாரணமாக பொருட்காட்சியாக பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு சில கோயிலுக்கு போனால் தான் அந்த தெய்வ சக்தி இருக்கிறது தெரிய வரும். அந்த கோயில் உள்ள வரும்போதே கொட்டாவி வரும். நம்ம மனதுக்குள்ளே அம்மாவை பார்க்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போகும்போதே ஒரு கமகமமான வாசனை வரும். ஏன்னா ஒரு சில கோயில்களுக்கு உள்ளே போகும்போது தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஏன்னா நிறைய இடத்துக்கு போகிறீங்க, பார்ப்பீங்க. திருப்பதிக்கெல்லாம் போனால் கூட லைனில் நிற்கும் போதே அவர் எப்போ பார்க்குறோன்னு நினச்சிக்கிட்டே அப்படியே, ஏன்னா உள்ளே போகும்போதெல்லாம் ஒவ்வொரு நினைப்பும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் அந்த விரதங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது இன்றைக்கும் ஒரு சிலர் இருக்காங்க. சாமியை பார்த்துட்டு தான் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டுலாம் இருக்கிறாங்க. டைமோடு தான் பார்க்கணும். இந்த டைமுக்கு அம்மாவை நாம் பார்க்கணும்லாம் நிறைய பேர் ஐதீகத்தை கடைப்பிடிக்கிறாங்க. இந்த டைமுக்குள்ளே அம்மாவை நாம் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். அதனால் வந்து ஒவ்வொரு தடையும் நீங்கள் லைனில் நிற்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து போகணும். அம்மாவை பார்த்துட்டு பிறகு தான் அந்த தண்ணியே நாக்கில் வந்து படணும். நிறைய விரதங்கள்லாம் வழிபாட்டு முறைகள்லாம் நிறைய கடைபிடிச்சாங்க. இன்றைக்கி வந்து வழிபாட்டு முறைகளை வந்து கடைபிடிக்க தவறி இருக்கிறாங்க. அதில் 100க்கு ஒரு சிலர் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு சிலர் செய்வது கிடையாது. பிரச்சனை தான் எனக்கு இருக்குது, எங்கே போனாலும் பிரச்சனை. இந்த கோயிலில் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். எப்போ வந்து நம்ம மனம் வருத்துகிறோமோ, உடல் வருத்துகிறோமோ, அப்போ தான் நமக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறும். அதுதான் அளவு போடுறதுலேருந்து, நெருப்பு சட்டி எழுத்துறதுலேருந்து, அக்னி குண்டத்தெல்லாம் வர்றதுக்கு காரணமே அதான்.
ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வேண்டுதல் ஒரு நாளைக்கு போட மாட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு 48 நாள் விரதம் இருப்போம். ஒரு சில டைமில் வந்து ஒரு சிலர் ஒரு வாரமாவது விரதம் இருப்பாங்க இதுக்காக. ஏன்னா ஒரு மாலை மரியாதை போடும்போதே பாருங்கள், நிறைய பேர் வந்து இன்றைக்கி அந்த மாலை போட்ட உடனே பக்தியாக இருப்பாங்க. காலையில் கோயிலை சுற்றுறது, சாயந்தரத்தில் கோயிலில் சுற்றுறது. நான் தினசரி வந்து காலையில் போய் கோயிலை சுற்றிட்டு தான் வரேன். டெய்லி 4 மணிக்கெல்லாம் எழுந்திருவேன். 4 மணிக்கு எழுஞ்சி குளிச்சுட்டு போய் அம்மா போய் பார்த்துட்டு ஒரு 9 சுற்றுவேன். காலைல ஒரு தடவை, சாயந்தரம் மறுபடியும் சுற்றுவேன், கோயிலை சுற்றுவேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த தெய்வ சக்தி எனக்கு உணர்வது தெரிகிறது, அதனால் நான் சுற்றுறேன். அதேமாதிரி உங்களுக்கு உணர்வுன்னும் அந்த தெய்வ சக்தி என்னான்னு தெரிஞ்சுக்கிறோன்னா டெய்லி கோயில் கோலம் சுற்றிட்டு இருந்தால் தான் தெரியும். அதனால் வழிபாட்டு முறைகளோடு நம்ம அதையும் சேர்ந்து கடைபிடிக்கணும். ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா கூட காலையிலே போயிட்டு ஒரு அரச மரத்து விநாயகர் சுற்றலாம், ஒரு கோயிலுக்கு போய் தலத்தை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம். இது எல்லாமே வந்து ஒரு அடிப்படை. நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து டெய்லி வந்துட்டு இருக்கணும். ஒரு நாள் சாமி கும்பிட்டா மட்டும் போதாது. எல்லா நாளுமே தெய்வத்தோட சக்தி கிடைக்கணும்னா அது எல்லா நாளும் அதை வந்து பழகணும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். 4 மணி 3 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்குள்ளே அந்த அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து எழுந்து குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. டெய்லி உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குதோ எண்ணங்களுக்கு வந்து வலிமை கொடுங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, நானும் பல விஷயத்தை நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன், எனக்கு எதுவுமே ஈடு கொடுக்கல, அதனால் காலையில் இருந்து உன்னை நான் வணங்குகிறேன், இந்த பிரச்சனை வந்து எனக்கு ரிலீஃப் பண்ணி கொடுங்கன்னு வேண்டுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் விடுதலை ஆகும். அது வந்து நீங்கள் வேண்டுதல் வைக்கிறதா பொறுத்த வரைக்கும் அது எழுதலாம். நீங்கள் காலையில் எழுந்த கூட நீங்கள் ஒரு பேனாவை எடுத்து ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு, தினந்தோறும் அதையே எழுதுங்க. நீங்கள் எந்த பிரச்சனை நினச்சிருக்கீங்களோ அந்த பிரச்சனை வந்து நான் விடுதலை ஆகணும். மந்திரங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மந்திரங்கள் எதுக்குன்னு சொன்னால் அந்த ஒரே மந்திரங்கள் திருப்பி சொல்லிட்டு வரதுக்கு ஒரு வலிமை கொடுக்குறது தான் அந்த ஒரு மந்திரங்கள் கொடுக்குறோம். அந்த ஒரு மந்திரங்களும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து ஒரு மந்திரங்கள்லாம் தெரியாது, மந்திரங்கள்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்கிறவங்க, நீங்கள் மனதில் என்ன கஷ்டங்கள் இருக்குதோ அதையே டெய்லி எழுதிட்டு வாங்க. அந்த கஷ்டங்கள் விடுதலையான பிறகு அடுத்த கஷ்டங்கள் என்னவோ அதுக்காக எழுதலாம். இதுக்காக தான் நம்ம எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எழுதிட்டு வாங்க. அந்த எழுதிட்டு வந்து கோயிலுக்கு வந்து சேர்த்துருங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க, கோயிலுடைய உள்ளே போகிற வழியை தான் காமிச்சிட்ருக்கேன். சாமி ஆடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த வெயிலில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேட்டு போட்டிருக்கோம். அந்த மேட்லேயே நடந்துட்டு போவாங்க. கோயில் உள்ளே போனீங்கன்னா இது 4 பக்கம் வழி. இந்த ஒரு சில பரிகார கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வழி இருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் போனீங்கன்னா வேறு ஒரு பக்கத்தில் தான் வெளியே வருவீங்க, அதே பக்கத்தில் வெளியே வர மாட்டீங்க. அதனால தான் துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போயிருக்கு. இன்றைக்கி செய்வினை கோளாறு, பேய், பிசாசு, பில்லி, சூன்யம், மலையினர் வந்து அதுக்கு வந்து உகந்த இடம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல போனால் நிச்சயமாக போயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதையும் மீறி ஒரு சிலர் வந்து அங்கங்கே செலவு பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நேராக வாங்க, உங்கள் பிரச்சனை என்ன நினச்சிட்டு வாங்க. அம்மா கிட்ட வந்து வேண்டுதல் வைங்க, அம்மா கோரிக்கை வைங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஆட்டம் பாட்டத்தோடு சந்தோஷத்தோடு வந்துட்டுருக்காங்க. ஒரு குடும்பம் மட்டுமே வந்துட்டுருக்கு, கோயிலில் கூட்டமே இல்லை பாருங்கள். நான் அதான் காமிச்சிருக்கேன். இதுமாரி சாதாரண நாளில் வந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றிக்கலாம். இந்த ஆட்டப்பாட்டத்தையும் கொஞ்சம் அப்படியே கேளுங்க. பின்னாடி உங்களுக்கு பதிவுகள் நிறைய காத்துட்ருக்கு, பாருங்கள்.
மலையாள தேசமெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டுவாங்க. அந்த குழந்தை இல்லாதவங்களாம் இந்த இடத்துல தான் வந்து தொட்டில் கட்டிட்டு போகிறது. இது மயில் கொன்றை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தோடைய பேர் வந்து இதுதான் தலைவிரிச்ச மரமாக இருந்து அங்காளம்மன் கோயிலுக்கு வந்து தலைவிரிச்ச மரமாக இருந்துகிட்ருக்கு. இந்த மரத்தில் தான் வந்து எக்கச்சக்கமான பேர்களை வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்காக கட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பலன் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 100க்கு ஒரு 50% வேலை செய்யணும்னு வச்சுங்களேன். மிச்சம் 50% என்னென்னா என்ன பரிகாரங்கள் இருக்குது, இன்னும் வேறு எதனா பரிகாரம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணணும். கோயில் உள்ள பார்த்திங்கன்னா அந்த உரல் உலக்கு எல்லாமே இருக்குது. அவங்க வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து 2 கிலோ மஞ்சள், அதாவது அந்த நீட்டு மஞ்சள், கொம்பு மஞ்சள் சொல்லுவாங்க, அந்த மஞ்சளை வந்து இடிக்கணும். 2 பேரும் சேர்ந்து இடித்து அதை வந்து புத்து மேலே கொட்டுறது. அதுமாதிரி இந்த தொட்டில் கட்டிட்டு இந்த இடத்துல கொட்டலாம். பெரியாய் சன்னதி இருக்குது, அதில் வந்து கொட்டிட்டு வரலாம். கொட்டிட்டு வந்து எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வரலாம். இது பரிகாரங்களில் வந்து செய்கிறது வந்து சிறந்த பரிகாரம் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு புத்து அபிஷேகமும் பண்ணுவாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டி புத்து அபிஷேகம் பண்ணலாம். இல்லை புத்து மேலே அந்த மஞ்சளை வந்து இடித்த மஞ்சளை எடுத்துன்னு போய் பிரித்து கொட்டிட்டு வரணும். ஏன்னா ஒரு சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிகப்பு, அதாவது மிளகாயை வந்து அரைச்சி அதை வந்து சிலையில் தடுவாங்களாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள்லாம் இருக்குது. இந்த கோயிலில் பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களாம் அந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருவிழாவில் மாசி மாத தேர் திருவிழாவில் நிறைய பேர் கலந்துட்டவங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து மயானக்குள்ளே ஒரு சாப்பாடு சாப்பிட்டா வந்து குழந்தை பாக்கியம் தங்குங்கிறது ஒரு ஐதீகம். அதையும் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது, ஜாதகத்தின் மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது கேட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் மூலியமாகவும் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து போகும்போது உங்களுக்கு குறிப்பிட்ட கோயில்கள் வந்து ஜாதக ரீதியாக நாங்கள் காமிக்கிறோம். அதை காமிச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு பரிகாரம் வந்து நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணி கொடுக்குது. நீங்கள் பார்த்துக்கிறது வந்து கோயிலில் வந்து கூட்டமே இல்லைன்னு தான் காமிச்சிருக்கேன். இதுதான் வெளியே வர வழியில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை பாருங்கள். இதுமாரி சாதாரண நாட்களில் வாங்க. ஏன்னா நம்ம வந்து பிரச்சனையோடு வந்துட்டுருக்கோம், கஷ்டத்தோடு வந்துட்டுருக்கோம், புதுசாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகணும்னு நினச்சிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதாரண நாட்களில் வர்றது தான் சிறப்பு. சாதாரண நாளில் வராமல் கூட்டம் இருக்கிற நாளில் வந்து சாமி பார்க்குறது வந்து அவ்வளோவா வந்து பயன் தராது. ஏன்னா கோயிலுடைய அமைப்பு என்ன, இந்த கோயிலுடைய இது என்ன பண்ணால் தீர்வு கிடைக்கும். அதனால் நம்ம வந்து அந்த கோயிலில் வந்து எந்த அளவுக்கு பரிகாரங்கள் நம்ம செய்யணும்னு நினச்சிட்டு வரோமோ அந்தளவுக்கு வந்து முழு மூச்சோடு வரணும். இதுதான் வெளிவர வழி. இதெல்லாம் பாருங்கள், காலியாக இருக்குது பாருங்கள், அதுதான் காமிச்சிட்ருக்கேன். கூட்டங்கள் காலையிலேருந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கூட்டங்கள் அதிகரிக்கிற டைம் பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து ஒரு 12 மணிக்கு மேலே தான் வந்து கூட்டங்கள் வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா விழுப்புரம், திருவண்ணாமலை, சென்னை, பெங்களூரு எல்லா ஊர்லேருந்து வரணுன்னா அந்த டைம் ஆகிடும். அந்த ஊர்லேயும் பஸ்ஸு மாறி வரதுக்குள்ளே இங்கே வரதுக்கு பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடும். 12 மணிக்கு மேலே தான் கூட்டங்கள் இருக்கும்.
அதனால் முதல் நாளே வந்து இந்த கோயிலில் தங்கி இன்னும் பரிகாரமாக நினச்சிட்டு வரவங்க, எனக்கு வந்து தடையாக இருக்குது, திருமண தடை, ராகுகேது தோஷம், நிறைய விஷயங்கள், பிரம்மகத்தி தோஷம், எல்லா தோஷங்களும் இந்த எல்லையில் வந்தால் கட்டுப்படுத்துன்றது ஐதீகம் இருக்குது. எந்த தோஷங்களாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்ததுன்னா கட்டுப்படும். ஏன்னா அம்மாவுக்குள்ளே தான் எல்லா கிரகங்களும் இருக்குது. அதான் பூமி கிட்ட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் இருக்குது. சந்திரன் தான் அம்மா, சூரியன் தான் சிவன். அதான் நான் காமிச்சிட்ருக்கேன். வேலையெல்லாம் எல்லாம் முடித்து இப்போ தான் வந்து அதை பிரித்து போடுறாங்க. அதான் காமிச்சிட்ருக்கேன். தேர் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. தேர் வேலையெல்லாம் முடிஞ்சு அது எல்லாத்தையும் பிரித்து போட்டுருவாங்க. அதான் நான் காமிச்சிட்ருக்கேன். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டெய்லி அப்பப்போ எடுத்து அப்பப்போ உங்களுக்கு பதிவுகள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். நல்ல நல்ல பதிவுகளாக கொடுக்கணுன்னு தான் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். எல்லா பேரும் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் எந்தெந்த நாளில் வந்து அபிஷேகம் பண்ணலாம். ஏன்னா இந்த நேர்த்திக்கடங்கிறது அபிஷேகன்றது எதுக்கு தெரியுமா பண்ணணும்? நம்ம வந்து பரவாயில்ல, நல்லா இருக்கிற இந்த கோயிலுக்காக வரோம், அம்பாளுக்காக அர்ச்சனை தான் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு நாளாவது அபிஷேகம் பண்ண மாட்டோமா? அதெல்லாம் பண்ணணும். பண்ணால் தான் அது ஏர்வை ஆகும். அபிஷேகத்துக்கு மிஞ்சி போனால் எவ்வளோ செலவுகள் வந்துட்டுன்னா ஒரு 5000 செலவுகள் பண்ணுறீங்க. அதுவும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் மட்டுமே அபிஷேகம் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கோயிலையும் அதுமாரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு மணி நேரம் டைம் தான் வைப்பாங்க. காலையில் 6 to 8க்குள்ளே அபிஷேகத்தையும் முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனை மட்டும்தான் பண்ணுவாங்க, சாமி தரிசனம் மட்டும்தான். இந்த கோயிலில் மட்டும்தான் அபிஷேகம் தனிப்பட்ட முறையில் ஒரே நபராக இருந்தாலும் அபிஷேகம் தனியாக பண்ணிக்கலாம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கோயிலுக்கு வரும்போது அபிஷேகம், சிறப்பு பூஜை என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலந்துக்கணும். நம்மளும் வந்து அதை வந்து பதிவு பண்ணி அதை செஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சிலர் குலதெய்வ கோயில்ன்றதால அவங்க மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுறது, மொட்டை அடிக்கிறதுலேருந்து எல்லாமே, காது குத்துறது எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டைமில் தான் வச்சுருவாங்க. நிறைய கூட்டங்கள் அந்த டைமில் தான் வந்து சேருது. ஆடு கோழி எல்லாமே வெட்டி அங்கே சாப்பாடு போடுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல் நாளே வந்து இங்கே வந்து படுத்துக்கலாம். இங்கே தங்குறதுக்கு ஷெட்டு தனியாக இருக்குது. இது உள்ளே வந்து படுத்துக்குவாங்க. சாப்பாடு அன்னதானம் கூட பக்கத்துலேயே இருக்குது. அன்னதானம் சாப்பிட்றவங்க அங்கே போய் அங்கே சாப்பிட்டுக்கலாம். மதியத்தில் தொடர்ச்சியாக அன்னதானங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ முழு நேரமும் சாப்பாடு போட சொல்லி ஆணை வந்திருக்கிறது இந்த கோயிலுக்கு வந்து. ஏன்னா நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போகும்போது, ஏன்னா புதுசாக போகிறவங்க தான் இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்கீங்க. புதுசாக வரவங்க வந்துட்டு தான் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை டைமில் வந்து கூட்டங்கள் நெரிசலில் உள்ளே போகிறவங்க பார்த்திங்கன்னா 20 பேர்னா 80 பேர் வெளியிலேருந்தே சாமி தரிசனம் பார்த்துட்டு போயிடுறாங்க. யாருமே உள்ளே போய் பார்க்குறது கிடையாது. நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். சார் கூட்டம் அதிகமாக இருக்குது சார், நாங்கள் அடுத்த தடவை வந்தால் பார்த்துக்குறோம் அப்படின்னு போகிறாங்க. எதுக்காக அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு வரோம்? நம்ம இந்த கோயிலில் வந்து சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு தான். சாமியை பார்த்தா தான் நமக்கு வந்து நல்ல விமோசனம் கிடைக்கும். அம்மாவை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் தனிப்பட்ட நபராக தனிப்பட்ட நாளில் எந்த நாளில் வந்தால் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்க. அம்மனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிங்க. அந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு வேண்டிட்டு வாங்க. நிச்சயமாக அம்மா கொடுப்பாங்க. அம்மாவால் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா 51 சக்தி பீடங்களில் முதன்மையான சக்தி பீடம் இது தான். இது பௌர்ணமி அமாவாசையானது ஊஞ்சல் உற்சவம் உண்டு. அடுத்து சித்திரை மாதத்தில் ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. அதனால் அடுத்த மாதம் வரலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதத்துலேயே வந்து கடந்துங்க. வரும்போதே வந்து பித்ருளுக்காக நீங்கள் முதல்ல காலையில் அங்கே படையல்லாம் போட்டுட்டு குலதெய்வ பக்கத்தில் இருந்தால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கூட இங்கே வரலாம். இது எல்லாம் முறையாக பயன்படுத்திகிட்டே வரும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு நபர் சந்தித்தா கூட போதும். அந்த இடத்துக்கு அந்த பரிகாரங்களை எல்லாம் செஞ்சாவே அந்த குடும்பமே லட்சுமி கடாட்சமாக மாறும். நிச்சயமாக மாறும். அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா அந்த மருமகள், ஏன்னா வீட்டிலேருந்து வெளியிலேருந்து நம்ம அங்கே அந்த வீட்டுக்கு போகும்போது மருமகளாக இருந்து அவங்க எது விடுபட்டுருக்காங்களோ அது எல்லாமே பூர்த்தி ஆகிறமே நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வமும் அம்பாளுடைய குலதெய்வமும் அவருடைய குலதெய்வமும் சேர்த்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைலேருந்து விடுபடுவீங்க. இன்றைக்கி ஒரு சிலருக்கு கோயிலுடைய நாட்டமே இல்லாமல் இருக்குது. இப்போது நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தேவையில்லை, நான் வரல அப்படின்றவங்க தான் நிறைய பேர் இருந்துருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த கோயிலுடைய பரிகாரங்கள் கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவங்க ஒரு சிலர் மட்டும்தான். அதனால் அவங்கள விட்டுடுங்க. அவங்களுக்கு இப்போ வரலன்றாங்களா விட்டுருங்க. அவங்களுக்காக நீங்கள் வந்து நீங்களும் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா பிரச்சனைகளை வந்து ஒருத்தராவது அந்த இடத்துக்கு போகும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனை விடுதலை கிடைக்கும். அதான் நான் காமிச்சிருக்கேன். தனியாக ப்ரைவேட் ரூம்ஸ் வேணாலும் பக்கத்தில் இருக்குது. இல்லை அந்த கோயிலே தங்கினாலும் தங்கிக்கலாம். அந்த இடத்துல வந்து படுத்துக்கலாம். இதேமாரி பார்த்தீங்கன்னா 2 குடோன் இருக்குது. வந்து இங்கேயே படுத்துக்கலாம். படுத்துக்கிட்டு இங்கேருந்தே வந்து காலையில் எழுந்து குளிக்கிறது பக்கத்துலேயே பாத்ரூமு குளிக்கிறது எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல போய் குளிச்சுட்டு வந்து ஃப்ரீ பாத்ரூம் குளியல் இருக்குது. காசு கொடுத்து குளிச்சுக்கிட்டு வர்றதும் இருக்குது. வெந்நீரும் கிடைக்குது, இங்கேயே கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்கள் வந்து எதுக்குமே வந்து அந்த இடத்துல சௌகரியப்படுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சௌகரியமான அமைப்பு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது.
என்ன பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 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 1/2 கிலோமீட்டர் வந்து நடந்து வர வேண்டியிருக்கும். இல்லை ஆட்டோ பிடிச்சி வந்தோம்னு வரலாம். ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா கேட்பாங்க. 3-4 பேர் வந்தீங்கன்னா 40 ரூபா தான். அன்னதான குடோன் தான் காமிச்சிட்ருக்கேன். அன்னதான குடோனில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட உட்காரலாம். அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடிய வசதி இருக்குது. இது 2-3 பேட்சாக ஓடும். காலையில் மதியம் போகிறோன்னு சொன்னால் 1 மணிக்கு ஆரம்பித்தா ஒரு 2-3 பேட்ச் நாங்கள் தொடர்ச்சியாக போட்டிருக்கோம். அன்னதானம் உபயம் பண்ணுறவங்க நிறையா கோயிலுக்கு போய் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு அவருக்கு அன்னதானத்துக்கு உபயம் கொடுக்கலாம். இல்லை ஸ்கேன் கூட பண்ணலாம். அங்கங்கே வச்சுருக்கிறோம். அன்னதானத்துக்கு உபயங்கள் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அன்னதானங்கள் நீங்களே ஆக்கியும் போடலாம். நீங்கள் நிறைய பேர் அன்னதானங்கள் ஆக்கி போடணும் வேண்டுதலாக வச்சுட்டு வராங்க. அன்னதானமும் இங்கேயே கோயிலே ஆக்கி போடுறாங்க. கறி விருந்தும் செஞ்சு போடுறாங்க. ஆடு வெட்டி பிரியாணி செஞ்சு சாப்பாடு அன்னதானமாக போடுறாங்க. ஏன்னா நேர்த்திக்கடன் செய்யும் போது நேர்த்திக்கடன் நமக்கு பலன் தருதுன்னா அது உடனே செஞ்சிடணும். அதை காலம் தாமதம் வைக்காதீங்க. எந்த கோயிலில் போனாலும் சரி. ஏன்னா நேர்த்திக்கடன் அதுக்கு தான் போகிறது. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எதுக்குன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த பிரச்சனை வந்து தாழ்வாகணும் தான் நம்ம போவோம். அது முடிஞ்ச உடனே அதை மறந்துடுறாங்க. மறந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும்போது தான் நான் ஏற்கனவே வேண்டுதல் வச்சுருந்தேங்க, அந்த வேண்டுதல் நிறைவேற்றாமல் விட்டுட்டேன். இப்போ போகிறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு, நானும் வந்து பிரச்சனையில் இருக்கிறோம், கஷ்டமாக இருக்கிறோம், அதனால் போக முடியலங்கன்றாங்க. அதான் பொது தரிசனம் காமிச்சிருக்கேன். பொது தரிசனம்லாம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். கோயிலுக்கு உள்ளே போகிற தரிசனங்கள் பார்க்கும்போது ஃப்ரீயாகவே இருக்கும். அதான் நான் காமிச்சிட்ருக்கேன். பொது தரிசனமே ஃப்ரீயாக இருக்குன்னா அப்போ 50 100லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒன்றுமே இருக்காது, கூட்டமே இருக்காது. அதெல்லாம் நான் காமிச்சிட்ருக்கோம். இந்த பதிவெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும்போது தான் தெரியும் எந்த நாளில் வந்தால் கூட்டங்கள் இருக்குது, எந்த நாளில் வரலாம், எந்த நாளில் வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். மற்ற நாளில் கூட்டங்கள்லாம் இருக்காது. சனிக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வாங்க. சாமி தரிசனம் ஃப்ரீயாக பாருங்கள். உள்ளே போனீங்கன்னா கருவறையில் உள்ளே போகலாம். ஏன்னா இந்த டைமில் கூட்டம் இல்லாதால பூசாரிலே சொல்லுவாங்க, வாங்க சாமி உள்ளே வந்து கிட்டத்துலேருந்து சாமி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் கிட்ட போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். ஏன்னா இது எல்லா கோயில்லையும் இது சாத்தியமாகாது. ஒரு சில கோயிலெலாம் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு கருவறை தரிசனமே விட மாட்டாங்க. இது ஆதி காலத்து கோயில், பழங்காலத்து கோயில், கிராம கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கிராமத்து கோயிலில் தான் இந்த கோயிலுடைய சித்திக்கு வந்துட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே நிறைய பேர் நாங்கள் அந்த பூசாரிலாம் இருக்கும் போதே நாங்கள் அவங்கள விட்டு பழகப்படுத்திட்டோம். அதனால் நிறைய பேர் வருவாங்க. அம்மாவை நான் வந்து எப்பயுமே உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு தாங்க போவேன். இது வரைக்கும் நான் வெளியிலேருந்தே சாமி தரிசனம் பார்க்கல. அதான் 50 ரூபா டிக்கெட் காமிச்சிருக்கேன். ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். யாரும் ஒருத்தர் கூட இல்லை பாருங்கள். ஏன்னா ஃப்ரீயாகவே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை டைமில் தான் கூட்டங்கள் நிறைய சேரும். அன்றைக்கி தான் வந்துடுறீங்க. நிறைய பேர் 100க்கு 20 பேர் தான் சாமி தரிசனம் பார்க்குறாங்க. 80 பேர் அப்படியே வெளியிலேருந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த கோயில் இல்லை, எல்லா கோயிலும் அப்படி தான் பண்ணுறாங்க. அது காரணம் வேறு. இந்த கோயிலோட அமைப்பு வேறு, அந்த கோயிலோட அமைப்பு வேறு. மற்ற கோயிலெலாம் பார்த்திங்கன்னா கருவறை வந்து சாமி தரிசனம் வெளியிலேருந்தே பார்த்துடலாம். நானே நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன். போகும்போது பார்த்திங்கன்னா வெளியிலேருந்தே சாமி தெரியும். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுன்னு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்தே கையெடுத்து கும்பிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே லைன்லேயே நிற்க மாட்டாங்க. ஏன்னா சாமியுடைய உருவம் தெரியும். ஆனால் எங்கே பார்த்தாலும் சாமி ஒன்று தான். கிட்ட போய் பார்த்தாருன்னா தூரத்துலேருந்து பார்த்தாலும் போயிடுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் சரி, அந்த சாமி பார்க்கணுன்னா கிட்ட ஒரு சின்ன கேப்பாக தான் இருக்கும். அந்த கேப்பில் வந்து 4 பேர் 3 பேர் தான் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் சாமி தரிசனத்தை. ஏன்னா புத்தே மறைச்சிருக்கும். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா புத்து தான் தெரியும். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்லேருந்து பார்த்தா தான் தெரியும், கொஞ்சமாக தெரியும். இன்னும் உள்ளே போனால் புத்தை மறைச்சி தான் பின்னாடி தான் அம்பாளுடைய சன்னதி இருக்குது. அம்பாளுக்கு பக்கத்தில் சிவன் உட்காந்துருக்காரு. சிவன் வடிவத்தோடு இருக்கிறார். சிவன் உருவச்சிலை இருக்கிறாரு. அதான் அங்காளம்மன் என்பது அங்கத்தை பாதியாக கொடுத்தவள் தான் அங்காளம்மன். ஏன்னா அவர் பேர் வந்து பார்வதி தான். அங்காளம்னா காட்சி கொடுக்குறான்னா அவருடைய சரிபாதியை வந்து சிவனுக்கு கொடுத்ததால் தான் அங்காளம்மன்ற பெயர் பெற்றிருக்காங்க. அதான் லைனில் காமிச்சிருக்கேன். கூட்டங்கள் எதுவுமே இல்லை பாருங்கள். எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த பெரிய தரிசனத்தில் மட்டும்தான் கூட்டங்கள் போயிட்டுருக்காங்க. அதான் நான் காமிச்சிருக்கேன். அதனால் சாதாரண நாளில் என்றைக்கு வருதுங்க, என்றைக்கு வந்தால் சாமி தரிசனம் பார்க்கலாம், என்றைக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம், என்றைக்கு வந்து சிறப்பு அர்ச்சனை பண்ணலாம். அம்மாவுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன், இந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு இதை செய்யலான்னு வந்துட்டுருக்கேன். ஏன்னா போன வாரம் கூட பார்த்தா ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பௌர்ணமி டைமில் எக்கச்சக்கமான கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை இடைக்கு காணிக்கா போடணுங்க, அம்மாவுக்கு வேண்டிட்டு வந்திருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்கள இட்டுன்னு போகிறது கூட வழிகள் இல்லை. ஏன்னா அவ்வளோ கூட்டங்கள் இருக்குது. அதனால் சாதாரண நாளில் வாங்க. நேர்த்திக்கடன் செய்கிறதும் சாதாரண நாளில் செலுத்துங்க. அதேமாதிரி நேர்த்திக்கடனுக்காக தான் வந்திருக்கோன்னு சொல்லும்போது சாதாரண நாள்லேயே வாங்க. கும்பலாக வராதிங்க. கும்பல்லாம் வந்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்தவங்க, சாமி தரிசனம் பார்த்தவங்க, அவங்க நல்லா இருக்கிறவங்க, சிறப்பாக இருக்கிறவங்க தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போலாம் வந்துடுவாங்க. ஏன்னா இந்த கோயில் வந்து பக்கத்தில் இருக்குது. எல்லா கோயிலுக்கும் வந்து சிறப்பாக இருக்குது. அம்மாவை பார்த்தா போதும். ஏன்னா அம்மா சனிக்கு வந்தால் தான் சாமி தரிசனம் பார்க்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் சார் லீவு கிடச்சிருக்கு, அதனால் அன்றைக்கி ஒரு நாள் வரேன் சார், எங்களுக்கு ஏன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் சார் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதுங்க.
ஏன்னா எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. அதான் சாமியோடைய கருவறை தரிசனம் தான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், கூட்டமே இல்லை பாருங்கள். ஏன்னா அங்கேருந்து லைன் ஃபார்ம் ஆகி இங்கே வந்து தான் பார்க்கணும். அதான் 100 ரூபா கேட்லேருந்து எல்லா கேட்டும் காமிச்சிட்ருக்கேன். எங்கேயும் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் இல்லை. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோ பதிவுலாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம். மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா. என்னோடய நம்பர் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். என்ன சந்தேகம் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.